திருவண்ணாமலையில் அவ்வளவு பெரிய ராட்சத பாறை உருண்டு விழுகுது. வானிலை ஆய்வு மையங்கள் மாவட்ட வாரியாக இந்தந்த மாவட்டங்களில் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லுது. திருவண்ணாமலையை சொல்லியிருக்கிறாங்களா? இன்னைக்கு அந்த பாறை உருண்டு 7 பேர் மரணமுற்றிருக்கிறார்கள் என்றால் இது அரசு சரியாக இந்த வானிலை ஆய்வு மையங்களுடைய அறிக்கைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாததா அல்லது கண்டுகொள்ளாமல் இருந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்ன மறைமுகமாக இருக்கிறது என்றால், மழை வருது, புயல் வருதுன்னா புயல் எந்த பாதையை கடக்கிறது, அந்த பாதை வழியாக என்னென்ன இருக்கிறது, எது மாதிரியான கட்டட அமைப்புகள் இருக்கிறது, இந்த புயலுக்கு அந்த கட்டடங்கள் தாங்குமா, மலைகள் தாங்குமா, பெய்யக்கூடிய மலைகள் உச்சியின் மீது இருக்கிற பாறைகள் சரியாக இருக்குமா? தமிழ்நாட்டில் நான் எல்லா இடத்துலையும் சுத்தி இருக்கிறேன். 2 இடத்துல அபாயகரமான பாறைகள். ஒன்னு திருமய மலைக்கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது 2000 டன் பெருமளவு உள்ள ஒரு பாறை. எதுல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. அதனுடைய அடிப்பகுதியை பார்த்தோம்னா நம்மளுக்கே பயமா இருக்கு. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை. இந்த 2 பாறையும் எப்படி தாங்கி நிக்குது? ஏன் இதை அப்படியே நின்றுட்டா போதும்னு இந்த அரசு நினைக்குதா? என்னைக்காவது அது உருண்டுச்சுன்னா என்ன ஆகும் நினைக்குதா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு திருவண்ணாமலையில உருண்டு இருக்கிறது எது? அரசுடைய கையாளாகாத தனம்.